ஹலோ எவ்ரி ஒன். நம்மளோட பிரெயினுக்கு ஒரு சூப்பரான பவர் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு, இல்லை ஒரு அடிபட்டுருச்சு, இல்லை வீக்னஸே ஆனால் கூட பிரெயின் தன்னைத்தானே அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் லேர்ன் பண்ணிக்கும் அண்ட் ரெக்கவர் பண்ணிக்கும். அந்த பவருக்கு பேர் தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. ஸோ இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பிரெயின்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு ஃபிக்ஸ்டான சிமெண்ட்டே கிடையாது. இட்ஸ் மோரா லைக் ஒரு சாஃப்ட் கிளே. அதனால தான் ஒரு எக்ஸசைஸையும் மூவ்மெண்ட்டையும் பேஷண்ட்டுக்கு நம்ம டீச் பண்ணுறப்போ அது ரிப்பிட்டேட்டிவாக ப்ராக்டிஸ் பண்ண அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கர் பாத்வே வந்து பிரெயின் வந்து உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓல்டராக இருக்கிற வீக்கர் கனெக்ஷனுமே அது வந்து ஸ்ட்ராங் ஆக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு ஹேண்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியல அப்படின்னா ரிப்பிட்டேட்டிவாக கிராஸ்ப் அண்ட் ரிலீஸ் ப்ராக்டிஸ் பண்ண ரெக்கவரியும் ப்ராக்ரஸ் ஆகும். ஸோ இந்த மெயின் டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசில் ஸ்ட்ரென்த்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட ட்ரீட்மெண்ட் இருக்கவே கூடாது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, பிரெயின் கேன் சேஞ்ச் இட் எனி ஏஜ். நியூரோபிளாஸ்டிசிட்டி பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.